ரோடு ஓரத்தில் சரி இந்த பச்சை கலர் வலை துணி நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன். சரி அதை வாங்கிட்டு வந்து இந்த தென்னை மரத்துக்கு அந்த தென்னை மரத்துக்கு இப்படி கட்டி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை அன்றைக்கி அளந்து பார்த்தேன். 35 மீட்டர் வந்தது. சரின்னு சொல்லிவிட்டு வாங்கிட்டு வந்தோம். அதை வாங்கிட்டு வந்து கூட வச்சாச்சு. முதல்ல என் வீட்டுக்கார்கிட்ட மாமம்மா இதை நான் வந்து அந்த துணி இழுத்து கட்டிடலான்னு, அவர் வந்து குச்சி நடணும் இடையில, இல்லைன்னா காற்றடிச்சா துணிலாம் கிழிஞ்சிருன்னு சொல்லிட்டு 2 குழி வந்து தோண்டியாச்சு. கடப்பாறை நிற்கிதா. இப்போ அடுத்தது வந்து இதுக்கு குச்சி வெட்டணுமா. அவர் இப்போ தான் வந்துட்டு கொடுவா எடுத்துகிட்டு வந்து குச்சி வெட்ட போகிறாரு. இந்த கொட்டை செடியில் காயெலாம் வேறு வச்சுருக்கு. குச்சி எங்கே வெட்டுறாரு? வேப்பங்குச்சி இருக்கா அங்கே பாருங்க. பொதாறு மாதிரி இந்த ஊனாங்குடி வளர்ந்து போய் கிடக்குது. எப்படி தான் வெட்டி விட்டாலுமே உடனே மறுபடியும் தளைஞ்சி அப்படியே கொகை மாதிரி ஆயிடுது. இங்கே தான் குச்சி வெட்ட போகிறாரா என்னன்னு தெரியல. இல்லை அந்த வலை இந்த தென்னை மரத்தில் கட்டணும், அதுக்காக அதை ஏதோ கட் பண்ணி விட்றாருன்னு நினைக்கிறேன். வாங்க பார்க்கலாம். பாருங்க, நம்ம ரோஸ் செடி காட்டெல்லாம் அழிச்சாச்சு. இதுக்கு மேலே வேறு பயிர் பண்ணணும் மழை பெஞ்சா. எவ்வளோ பெரிய குகை. இந்த தென்னை மரத்தில் பாதி வரைக்கும் இந்த குகை தான் அடைஞ்சிருக்கு. இங்கே இருக்கு, இந்த முள் இருக்கு. வரேன், இதை இழுத்து பிடிக்கட்டுமா? இழுக்கட்டுமா? அந்த இழுக்கவா? இந்த குச்சவா? குச்சை இழுக்கவா வேணாமா? இந்த நொனாக்குச்சி ஒன்று வெட்டியாச்சு. அடுத்தது அந்த வேப்பங்குச்சி ஒன்று. இதை வெட்டி கொண்டு போய் நட்டு தான் நம்ம வந்து இப்போ அந்த வலையை கட்ட போகிறோம். ஒரே டயர்ட் ஆகிட்டாரட்டுங்க. இழுக்கவா? இங்கே வேறு எல்லாம் ரோஜா முல்லாம் கிடையாது. அங்கெல்லாம் அதில் அந்த கொடியெல்லாம் பறந்து போயிருக்குது. இழுத்தா எப்படி வரும்? இழுக்கட்டுமா? இழுத்தா கொடி பிச்சுட்டு வருமா? பாருங்க, புதருக்குள்ளேருந்து தங்கம் கிடைக்கிற மாதிரி இந்த புதருக்குள்ளேருந்து இந்த தென்னை மரத்துலேருந்து விழுந்த தேங்காயெல்லாம் ஒன்று ஒன்றா தூக்கி போடுறாரு.
தண்ணி ஆடுது. இதோ 3 காய் இருக்குது. இதுக்கு மேலே இழுக்க முடியலங்க. ஸோ அங்கேருந்து முதல்ல இவ்வளோ தூரம் இழுத்து விட்டோம். இப்போ அடுத்தது மறுபடியும் எங்கேயோ கொஞ்சோண்டு அடிவேர் இருக்குதுன்னு வெட்ட போயிருக்கிறாரு. விட்டுட்டியா? இதோ மேலே எந்த கொடியை அறுத்து விடு. இப்போ இழுத்தா வந்துடுமா? இழுக்கலாமா? இன்னும் ஒரு குச்சி 2 குச்சி தானே. அப்புறம் இந்த தென்னை மரத்துக்கும் அந்த தென்னை மரத்துக்கும் இடையில அப்படியே கட்டி விட்டுடலாமா? ஏன்? அதான் இந்த வேப்பங்குச்சி ஒன்று இருக்குது, இந்த நொனா குச்சி ஒன்று இருக்குல்ல. ரெண்டு குச்சி வேணும். அப்புறம் தான் இந்த நொனா குச்சி ஆகாதுங்கிற. அந்த குச்சி போதுன்னா இது எதுக்கு வெட்டி பாருமாம்மா? தான் இது கொஞ்சம் நீளமாக தான் இருக்காட்டுக்கு. அந்த இடத்துல ஊனிக்கலாமா? சரி, இந்த எடுத்துகிட்டு வரேங்க பாரு. பார்த்திங்கன்னா இப்போ அந்த சென்டரில் ஒரு குச்சி போடுறாரு. இப்போ இங்கே தோணுனா 2 குழிக்கும் இன்னும் 2 குச்சி வெட்டிட்டு வரணும். இந்த கடப்பாறை எடுத்துகிட்டு போய் கொடுக்கலாம். மண்ணல்ட்டுமா? அப்படியே தோண்டி விடு. போதுமா? பிடிக்கிட்டுமா? மண் தள்ளுறியா? சரி, இன்னும் 2 குச்சி போய் தேடணும். கால் வச்சு அழுத்தி விடலாம். வேணாமா? வெற்றிகரமாக ஒரு குச்சி வந்துட்டு வெட்டி பார்த்தா நட்டு விட்டோம். அடுத்தது இன்னும் 2 குச்சி தேடணும். இந்த ஒரு குச்சிக்கு இவ்வளோ பெரிய குகையை அழிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இன்னும் 2 குச்சிக்கு எங்கே போகிறதுன்னு தெரியல. எங்கே அங்கேயே இவ்வளோ பெரிய குச்சி நட்டுருக்குன்னா அங்கன்னு ஸ்ட்ராங்கால முன்னாடி நடணும். போகலாம். சரி, போ பின்னப்பலாம். கடப்பாறைக்கு அங்கே வேலை இல்லை. ஏன்னா ஏற்கனவே 2 குழியும் தோண்டி வச்சிட்டோம். அவர் இப்போ குச்சி வெட்ட போயிட்டார். அதனால் கடப்பாறையை கொண்டு போய் வச்சுட்டு வாங்கினார். கடப்பாறையை போட்டுட்டு இப்போ திரும்ப போவோம் அவர் பின்னாடியே. எங்கே அதுக்குள்ளே போயிட்டாரா?
ஆளியை காணும். எங்கே குச்சி வெட்டுறாருன்னு போய் பார்க்கலாம். இதோ அடுத்தது இந்த மரத்து சந்தில் இருக்கிறாரு. அந்த சைடு வந்து இழுக்கட்டுமா? ஒரு குச்சி நட்டுட்டு வந்துட்டோம். இன்னும் 2 குச்சி நமக்கு தேவை. அதோ இங்கே ஒரு குச்சி மறுபடியும் வெட்டிட்டாரு. இன்னும் ஒரு குச்சி வெட்டணும். மாமா அந்த நானா அந்த சீதா மரத்துட்டு இருக்கிற நோனா கட்ட ஆகாதா? அது மொத்தமாக தான் இருக்காட்டுக்கு. அந்த சீதா மரத்துட்டு இருக்கிற அதில் ஒன்று வெட்டிட்டு வாழண்ணா. அப்பா பச்சை குச்சிக்கு அதுக்கு வெயிட்டாக இருக்குது. அடுத்தது 3வது குச்சி இதோ இங்கே வெட்டுறோம். கருமூட்டமாக இருக்கா? ஏதோ இன்றைக்கி போன வாரத்தில் ஒரு 2 நாள் மழை பெஞ்சுது. இன்றைக்கி மதியானத்துலேருந்து மானம் வந்து மழை வர மாதிரி தான் இருந்தது. ஆனால் மழை ஒன்று மட்டும் தூரிட்டு விட்டுருச்சு. நாளைக்கெலாம் மழை வருமா என்னன்னு தெரியல. அவ்வளோதான். போலாமா? நான் போய் அந்த வலையை எடுத்துகிட்டே வரட்டுமா? அப்போனா அவன் பெரியவன் 7 மணிக்கு தான் வருவான். அவர் சின்ன சார் தான் வருவார். இந்த முருங்கைக்கீரை ஒரு நாளைக்கு வணக்கலான்னு நினைக்கிறேன். இந்த பார் சூப்பராக இருக்குது. தலைன்னு முருங்கைக்கீரை. நீ தானே கடப்பாறை எடுத்துகிட்டு வந்து இங்கே வையின்னா. இதில் 2 இன்ச்சு பைப்புங்கிற எந்த பைப்பை நான் தூக்கிட்டு வர்றது? இந்த சின்னதாக ஒன்று இருக்கே அதுவா? இதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லைன்னா 2 திட்டு வாங்கிக்கலாம். இப்போ என்ன கடப்பாறை எடுத்துட்டு வரட்டுமா? அதுக்கு பேசாமல் அங்கே பருத்தி மூட்டை குடோன்லேயே இருந்திருக்கலாங்கிற மாதிரி அதுக்கு பேசாமல் கடப்பாறை அங்கேயே இருந்திருக்கலாமே. இதானே அந்த 2 இன்ச்சு பைப்பு? இதுவா? இந்தா இந்த பைப் கடப்பாறை எப்படி? இந்த பைப் எதுக்கு? அப்போ கொடுவாவும் வேணுமா? நான் வேறு கொடுவா வச்சுட்டு வந்துட்டேனே. அதே 3 இன்ச்சு பைப் கொண்டாந்து அந்த குச்சை இதுக்குள்ளே சொருவிட்டோம்னா நம்ம சுற்றி மண்ணை போட்டு போட்டு இதில் உள்ளே விட்டுக்கலாம். வேணும் வண்டி வரும்போது எடுத்துக்கலாம். வண்டி வந்தால் நம்ம வலையை மட்டும் அவுத்தா போதும் தானே? இந்த இடத்துல இருந்து இதோ அது வரைக்கும் வலையை மட்டும் அவுத்துக்கிட்டா போதும்னு நினைக்கிறேன். சரி, தோத்து கட்டிக்கிட்டே இருப்பா. அதுனா குச்சி அப்படியே துருக்கி இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடலாம். அப்படியே கொண்டு போய் அவதிக்கலாம். அந்த இதில் தள்ளி விட்டு மண்ணுக்குள்ள அந்த இது குச்சி ஒரு டைமும் குச்சை பிடுங்கிட்டே இருப்பியா? நட்ட குச்சை? சரி, எது அதுக்கு தான் குச்சி பிடுங்க. அதுக்கு தான் பைப்பு உள்ள சென்டரில் சொருவது. சரி, நீ என்னவோ பண்ணு. சரி, இப்போ இந்த குச்சி அப்போ நட்டு விட்டுவா. என்ன மாமா பண்ணுற?
ஏமாம்மா நாங்கள் தான் செய்யணும்னா ஏதோ எலிதான் காயுது எலிப்புழக்கம் எதுக்கு காயுதுங்கிற மாதிரி உனக்கெல்லாம் என்ன தலையெழுத்தாமாம்மா சொல்லு பார்க்கலாம். ஆ ஒரு கறிக்கடை ஓனரு நீலாம் வந்து இங்கே வேலை செய்யலாமா? ஆ ஒரு பெரிய கசாப்பு கடைக்காரரு ஏதோ நாங்கள் தான் வெட்டி ஆஃபீஸர் மாதிரி உக்காந்துருக்குறோம், ஏதோ ஒரு வேலையை செய்கிறோம். அது குச்சி கொஞ்சம் பெருசாக இருக்குது, அதை 3 இன்ச்சு பைப் எடுத்துக்கணும். அப்படியே அந்த பைப் வண்டி வரும்போது அப்படியே எடுத்துக்கலாம். வண்டி போயிடுச்சுன்னா அப்படியே நீ இப்போ உன்னை வீடியோவில் போட போகிறேன் போ. எங்கள் ஊர்லேயே பெரிய கசாப்பு கடைக்காரரு இவரு தான் அப்படின்னு சொல்லி வீடியோ மென்ஷன் பண்ண போகிறேன். இந்த தின்னாம்பில் ஒன்று அடிக்கலாம் ஆள் இருக்குதாமாம்மா? இந்த பைப் போடுறியா? இப்போ இந்த பைப் இங்கே வச்சுட்டுமா? நீ இன்னும் அதை எங்கே போட்டிருக்கனால நான் தேடணும். போய் எடுத்துட்டேன். இந்த உங்கள் வீட்டில் இப்படி தானான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஆச்சை பிரேம் எங்கே வச்சாருன்னு தெரியல. என்னை எடுத்துகிட்டு வர சொல்லி நானும் தேடி பார்த்துட்டேன். இப்போ ஒரு டைம் வந்து தேடிட்டு இருக்கிறாரு, எங்கே இருக்குதுன்னு தெரியல. ஆனால் எந்த பொருளுமே நம்ம தேடும்போது கிடைக்காது, தேடாதப்போ தான் கிடைக்கும். நான் ஆல்ரெடி இப்போ ஒரு சாட்சிலையும் பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பேன். நம்மளோட ப்ரூஃபே இந்த ஓட்டு ஐடி, ரேஷன் கார்டு, ஆதார், பேங்க் கார்டெலாம் எடுத்து வச்சுக்கிட்டு திரும்ப பார்த்திங்கன்னா அதை கொண்டு வந்து நம்மளையும் பத்திரமா வைக்கிறது தான் வைப்போம் ரெகுலராக. ஏதோ ஒரு டைம் கொண்டு வந்து சரி வைக்கலாம் எடுத்து வச்சுக்கலான்னு ஒரு சின்ன ஒரு சோம்பேறித்தனத்தில் விட்டுருவோம். அதுக்கப்புறம் பார்த்தா அது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எங்கே எதுக்காச்சும் தேடும்போது. இப்போ அதே மாதிரி தான் என் பேங்க் கார்டெலாம் தொலைச்சிட்டு இப்போ தேடிட்டு உட்காந்துருந்தேன். கடைசியாக இப்போ போயிட்டு கம்ப்யூட்டர் சென்டர் போயிட்டு அப்ளை பண்ணியிருக்கேன். ஒரு வாரத்தில் வந்துடும் பேங்க் கார்டு, அப்படி வீட்டுக்கே வந்துடும் போஸ்ட் ஆஃபீஸில்னாங்க. ஆனால் இங்கே எங்கேயுமே காணும், எங்கே வச்சுருக்கிறாருன்னு தெரியல. அதுக்கப்புறம் எனக்காச்சும் வேறு ஏதாச்சும் தேடுறதுக்கு எங்கேயாச்சும் இருந்து கிடைக்கும். இப்போயும் இதே மாதிரி தான் வந்து நானும் தேடி பார்த்துட்டேன், ஆனால் கிடைக்கல. இப்போ அவர் ஒரு பக்கம் தேடிட்டு இருக்கிறாரு, நான் ஒரு பக்கம் வந்து தேடிட்டுருக்கேன். இதே நான் வந்து தேடி பார்த்துட்டு இல்லை எங்கே வச்சுருக்கிறேன்னு தெரில மாமான்னு சொல்லி தான் திட்டுவார். ஆனால் நீ போனால் மட்டும்தான் கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வந்துட போகிற அப்படின்னு. அதனால் இப்போ அந்த மனுஷனே வந்து தேடிட்டு இருக்கிறாரு, எங்கே இருக்குதுன்னே தெரியல. தேடிட்டு வரட்டும், இதுக்கு மேலே நம்மளால் முடியாது. அவரும் தேடி தேடி பார்த்துட்டு அதுக்கப்புறம் எதுவும் இந்த சின்னதாக இது இருந்ததுன்னு எடுத்துகிட்டு வந்து கட் பண்ணுறேன்னு கட் பண்ணிகிட்ருக்காரு. ஆச்சா பிளேடு காணோன்னு நாங்கள் தேடிட்டு இருந்தோம். இந்த கேப்பில் இந்த 2 ஆட்டுக்குட்டியும் அவுந்துட்டு வந்து தீவனந்திங்க வந்துட்டாங்க. இன்னும் மீதி 2 காட்டில் கத்திட்டு இருக்குது. நான் முன்னவே சொன்னேன் தண்ணி வச்சு எல்லாம் பிடிச்சி கட்டுறேன்னு. அதுக்குள்ளே இந்த வேலையை முடிச்சுட்டு போகலான்னு வந்தால் இங்கே ஒரு பொருளாக தேடிட்டு லேட்டாகுது. நீ நில்லு வாங்க, உங்களெல்லாம் தண்ணி காட்டி கட்டுறேன் வாங்க. நல்லா சாப்பிட்டியா? நல்லா வந்துட்டு சுத்தம் நல்லா சாப்பிட்ட போல். நல்லா வயிறெல்லாம் புசு புசுன்னு இருக்குது. இங்கே வாங்க தண்ணி இருக்கா அதில்? இதோ இதில் தீவன தண்ணி இருக்குது, குடிங்க. வேணாம்மா? சரி நான் புது தண்ணியாக கொண்டு வந்து தரேன். வா கமான். நேற்று அந்த பச்சை வேலை கட்டலான்னு சொல்லிவிட்டு நம்ம குழிலாம் தோண்டி வச்சுட்டு குச்சி வந்து 3 குச்சி வெட்டிட்டு வந்துச்சிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈவினிங் வந்து மாட்டுக்கெலாம் ஜாடி வைக்கணும், டைம் ஆயிடுச்சு, நாளைக்கு கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டோம். பார்த்திங்கன்னா அதனோட கண்டினியூ வேலை இன்றைக்கி நடந்துகிட்ருக்கு. இது ஏன் ஃபஸ்ட்டு வச்சு பார்த்தியா? ஸோ இந்த வலை தான் பார்த்திங்கன்னா கட்ட போகிறோம். நல்லா சாரீ டிசைன் மாதிரி அழகாக இருக்குது. இதுக்கும் பார்த்திங்கன்னா பச்சை கலரு
பார்டர் மஞ்சள் கலர் அப்படிங்கிற மாதிரி நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க. இதோ குச்சியா தூக்கி பிடிக்கட்டுமா? சரி நான் வரேன். இந்த பக்கமா? ஆஹா, கீழேயும் ஒரு கட்டு பார்க்கலாம். கீழே போய் எங்க கட்டுவேன்? என்ன வேணும்? கட் பண்ணி எடுத்துருவோம். டொயினா அந்த சைட் போடுறாரு. எல்லாம் முறுக்குள்ள வச்சுட்டுது. இல்லை இதை சொன்னி என்னது உன் மௌன பால் பீச சொல்கிறது உடம்பு குறையிறதுக்கோசரமா? இதை வந்து நீ வீடியோவில் பதிவு பண்ணுற. உன் சின்னம்மா சாயந்தரம் வந்தால் வீடியோ பார்க்குறான். நீ வந்து இப்போ அவனை பால் பீச விட்ருக்கிறது வந்து எக்ஸசைஸுக்காக தான் விட்ருக்குற. சரி கட் பண்ணு. டொயின் வேணுமா? இப்போ அந்த முறுக்கு எடுத்து விட்டுமா? அதிகமாக தான் இருக்கும். அவ்வளோதாங்க. வலை பச்சை வலை கட்டணும்னு 2 நாளாக ரெடி பண்ணோம். கட்டியாச்சு.